நாட்டின் சிறப்பு பெயர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. தமிழ்நாட்டோட நுழைவாயில் தூத்துக்குடி. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம்ன்றது தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் இயற்கை பூமி தேனி. தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம். தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் சிவகாசி. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானது தான், ரிப்பீட்டடாக கொஷினில் கேட்டது தான். தமிழ்நாட்டோட நுழைவாயில் தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். இயற்கை பூமி தேனி அண்ட் புனித பூமி ராமநாதபுரம். தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் சிவகாசி. நெக்ஸ்ட் சரித்திரமும் இயற்கையும் நிறைந்த மாவட்டம் சிவகங்கை. மலைகளின் ராணி ஊட்டி. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் காஞ்சிபுரம். தென்னாட்டு கங்கைன்னு அழைக்கப்படுறது காவிரி. ஸோ கங்கை காவிரி. தென்னாட்டோட கங்கை காவிரி. தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் காஞ்சிபுரம். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். மலைகளின் ராணி ஊட்டி. இயற்கையும் சரித்திரமும் நிறைந்த மாவட்டம் சிவகங்கை. இதில் வந்துட்டு இந்த 3 நமக்கு தெரிஞ்சதா இருக்கும். மலைகளின் ராணி, மலைகளின் இளவரசி, மலைகளின் ஊட்டி, இந்த 3 நமக்கு தெரிஞ்சதா இருக்கும். மித்த எல்லாமே வந்துட்டு நியூவாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெசவில் நகரம் கோயம்புத்தூர். நெசவாளர்களின் நகரம் தான் காஞ்சிபுரம். நெசவில் நகரம் கோயம்புத்தூர். கைத்தறி நகரம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். அப்புறம் கோவில்களின் நகரமும் காஞ்சி தான். ஸோ கோட்டைகளின் நகரம் வேலூர். ஜவ்வரிசி நகரம் சேலம். ஸோ காஞ்சிபுரம் வந்துட்டு ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்கும். ஆல்ரெடி போனதுலேயே ஒரு இது பார்த்தோம். இப்பயும் நம்ம வந்துட்டு காஞ்சிபுரத்தை ஒன்று பார்க்குறோம். தமிழ்நாட்டின் ஏரி நகரமும் காஞ்சிபுரம் தான். ஸோ வரிசையாக வர மாதிரி தான் இருக்கும். காஞ்சிபுரம் நிறைய இருக்குது. நெசவில் நகரம் கோயம்புத்தூர். ரெண்டே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கூடாது. நெசவாளர்களின் நகரம் தான் காஞ்சிபுரம். கைத்தறி நகரம் காஞ்சிபுரம். கோவில்களின் நகரமும் காஞ்சிபுரம் தான். கோட்டைகளின் நகரம் கோவில்கள் நகரம் காஞ்சிபுரம். கோட்டைகளின் நகரம் வேலூர். வேலூர் கோட்டையை நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஜவ்வரிசி நகரம் சேலம். தூங்கா நகரம் மதுரை. இது நம்ம ஆல்ரெடி கேட்டுப்போம். முத்து நகரம் தூத்துக்குடி. மாங்கனி நகரம் சேலம். முட்டை நகரம் நாமக்கல் அண்ட் கோழி பண்ணைகளின் நகரமும் நாமக்கல் தான். ஜவுளி தலைநகரம் திருப்பூர். ஸோ அகைன் சொல்கிறேன், தூங்கா நகரம் மதுரை, முத்து நகரம் தூத்துக்குடி, மாங்கனி நகரம் சேலம், முட்டை நகரம் நாமக்கல் அண்ட் கோழி பண்ணைகளின் நகரமும் நாமக்கல் தான். ஜவுளி தலைநகரம் திருப்பூர். இது எல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துருப்போம். தூங்கா நகரமும் சரி, முத்து நகரமும் சரி, மாங்கனி நகரமும் சரி. அதே மாதிரி தூத்துக்குடி தான் தமிழ்நாட்டோட நுழைவாயில்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் மாங்கனி நகரம் தெரியும். முட்டைனாலே நமக்கு நாமக்கல்னு தெரிஞ்சிடும். ஸோ முட்டை அண்ட் கோழி பண்ணைகளின் நகரம்னா நம்ம நாமக்கல்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஜவுளி தொழில் நகரம்னாலும் திருப்பூர் நம்ம ஈஸியாக வந்துட்டு போட்டுடலாம். இதுலேயே கஷ்டம்னா இந்த 3 தான். ஸோ காஞ்சிபுரம்னு வரதான் நிறைய வருது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜவ்வரிசி நகரமும் நம்ம இப்போ தான் கேள்விப்படுறோம். ஸோ ஜவ்வரிசி நகரம் சேலம். அதே மாதிரி மாங்கனி நகரமும் சேலம் தான் நம்ம சொல்லுவோம். நெசவாளர்கள் நகரம், கைத்தறி நகரம், கோவில்கள் நகரமும் காஞ்சிபுரம் தான். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு தென்னாட்டின் கங்கை, இதெல்லாம் இப்போ தான் கேள்விப்படுறோம். சரித்திரமும் இயற்கையும் நிறைந்த மாவட்டம் சிவகங்கை. ஏரி நகரமும் காஞ்சிபுரம் தான். நெக்ஸ்ட் இந்த 3 வந்துட்டு நம்ம ஈஸியாகவே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பார்த்ததா. நம்ம எங்கேயோ கேட்டிருப்போம். மலைகளின் ராணி, இளவரசி, ஏழைகளின் ஊட்டி, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கேட்டிருப்போம். நெக்ஸ்ட் இந்த இதில் வந்துட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த 2 இடம், இயற்கை பூமி புனித பூமி. டக்குன்னு நம்ம வந்துட்டு போடுறோன்னு நம்ம மாற்றி போட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் 2 தடவை வருது. மான்செஸ்டர் அப்படின்றதுலையும், அதுக்கப்புறம் நெசவில் நகரமும் அப்படின்னு 2 இடத்துல வந்துட்டு கோயம்புத்தூர் வருது. அண்ட் வேறு எதுவும் ரிப்பீட்டடாக வரல. காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்துட்டு சேலம் 2 தடவை வந்துட்டு ரிப்பீட் ஆகுது. வேறு எதுவும் வந்துட்டு அவ்வளோவா ரிப்பீட் ஆகலை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.